ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷனில் கொடுக்கக்கூடிய அரிசி புழுங்கல் அரிசியை வேஸ்ட் பண்ணாமல் காலையில் பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு 5 விதமாக செய்யக்கூடிய சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன், உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்படியெல்லாம் டிஃபன் செய்யலாமா ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த டிஃபன் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா செலவு அதிகமான செலவும் ஆகாது, ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு தான் ஆகும். பூரி, இட்லி, இடியாப்பம், புட்டு, உப்புமா அப்படின்னு சொல்லிட்டு 5 நாளைக்கு 5 விதமான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். அதுவும் ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு. வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கேன். 1/4 டம்ளர் அளவு ரேஷன் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து ஒரு 6 தடவை கழுவி எடுத்துக்கலாம். ரேஷன் புழுங்கல் அரிசியில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி கல் உப்பு சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு கழுவி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். 3 மணி நேரம் ஊறினாலே போதும், அதிக நேரம் ஊற வேண்டாம். 3 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி நல்லா ஊறி வந்துடும். இதில் நீங்கள் இட்லி அரிசியில் கூட செய்யலாம், இல்லை வீட்டு புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாங்க. இந்த 2 இட்லி அரிசிக்கும் ஒரு புழுங்கல் அரிசியும் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஊறினாலே போதும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 4 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 கப் அளவு தேங்காய், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா கொரப்பாக அரைச்சி ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே மிக்சர் ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தா அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக நம்ம ஒரு 50%, ஒரு 60% நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு 90% வடை மாவுக்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு அரைப்போமோ மசால் வடைக்கெலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா நான் வெள்ளை காட்டன் துணி போட்டிருக்கிறேன். இந்த வெள்ளை காட்டன் துணியில் நம்ம அரைச்சி வச்ச மாவு பார்த்திங்கன்னா சின்னதாக பூரி உருண்டைக்கு மாதிரி எடுத்து அழுத்தம் கொடுத்துக்கலாம். இது மேலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு வெள்ளை காட்டன் துணி போட்டு லேசாக தட்டை வச்சு அமுத்துனீங்கன்னா போதும். இதில் எக்ஸ்ட்ரா உள்ள ஈரம்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை காட்டன் துணியிலே நம்மளுக்கு தங்கிடும். அதனால் இந்த மாதிரி வெள்ளை காட்டன் துணியில் வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்து எண்ணெய் மிதமான சூட்டில் உள்ள எண்ணெயில் பூரி எப்படி பொரிச்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளஃபியாக உப்பி வர்றதுக்காண்டி நான் சோடா உப்பு எதுவுமே சேர்க்காமே பார்த்திங்கன்னா நல்ல பூரி மாதிரி நல்ல ஃபுஃப்னு உப்பி வருது பாருங்கள். இந்த பூரி அடை ரெசிப்பியை உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு காலைல டிஃபன், ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக பார்த்திங்கன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி பருப்பை வச்சு சூப்பராக பூரி அடை ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அடுத்து விடவே மாட்டேங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு புட்டு ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து மாவு அரைக்க தேவையில்லை. வீட்டிலே இந்த புட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். காலையில் டிஃபனாக சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த புட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் அளவு ரேஷன் புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்குறேங்க. இந்த அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. வாசனையே வராத அளவுக்கு, இந்த ரேஷன் நான் கொடுக்குற அரிசி லேசாக பார்த்திங்கன்னா வாசனை வரும். அந்த வாசனை வராத அளவுக்கு 1 ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பளிச்சுன்னு வெள்ளை கலரில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கழுவினதுக்கப்புறம் இது தண்ணி, நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 3 மணி நேரத்துக்கு ஊறினதுக்கப்புறம் இந்த அரிசியை பார்த்திங்கன்னா தண்ணியிலேருந்து நம்ம நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு ஃபில்டரில் பார்த்திங்கன்னா நான் இந்த அரிசியை சேர்த்துட்டு தண்ணி வடிகிற வரைக்கும் ஒரு தட்டில் நம்ம தட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே ஃபேன் காற்றுல உணர வச்சிங்கன்னா போதும், சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்குங்க. இந்த மாதிரி பரப்பி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இந்த அரிசியை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, 2 ஏலக்காவும் சேர்த்துட்டு நம்ம கொரப்பாக விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க மிக்சியில். இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அரிசி மாவு, ரேஷன் அரிசி மாவை ஒரு சல்லடையில் சேர்த்து நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம புட்டு ரெடி பண்ணும்போது நல்லா நைஸாக இருக்கும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மாவு ரெடி ஆகிடுச்சு. புட்டு மாவு பிடிக்க வரணும், ஊற்றி விடணும். அதான் பார்த்திங்கன்னா சரியான பக்குவம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். அரிசி தண்ணியில் ஊறின ஈரப்பதமே போதும். எதுவும் தண்ணி தெளிக்காமல் மாவை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணியில் நம்ம ரெடி பண்ண புட்டு மாவை மடித்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மடித்து விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மடிக்க வேணாம், லேசாக மடிப்பு இந்த மாதிரி மடிச்சுட்டு இட்லி குண்டால நல்லா பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு விட்டு ஒரு இட்லி தட்டை போட்டு நம்ம ரெடி பண்ண புட்டு மாவை பார்த்திங்கன்னா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம்.
ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். நல்லா பூ போல் புட்டு மாவு நல்லா வெந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு புட்டு வெந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். துணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். ஸோ மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து இந்த மாதிரி திரித்து பார்த்திங்கன்னா திரிக்க வரணும். இந்த மாதிரி திரிக்க வந்துருச்சுனாலே புட்டு மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ புட்டு மாவு பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டு லேசாக உடச்சி விட்டிங்கன்னா போதும். நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ புட்டு மேக்கர் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம புட்டு அச்சு அப்படியே கொலா புட்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாங்க. நல்லா உடச்சி விட்டுட்டு இப்போ ஒரு டம்ளரில் தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாவை பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க. மாவு டம்ளர் நிறையா ஃபில் பண்ணிட்டு அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி அச்சு வச்சு எடுத்திங்கன்னா போதுங்க. கொலா இல்லாமல் நம்ம கொலா புட்டு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு அதிக செலவு எதுவும் தேவையில்லைங்க. தேங்காய் வாங்குகிற காசு மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு தான் நம்ம சூப்பராக புட்டு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். 3வதாக பார்த்திங்கன்னா ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு தான் காலையில் ஒரு டிஃபன் 30 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். டம்ளர் அளவு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன். 1/4 டம்ளர் அளவு ரேஷன் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த ரேஷன் அரிசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 5லேருந்து ஒரு 6 தடவை பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. வடித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி விட்டுருங்க. அந்த 15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற தண்ணியும் இந்த அரிசி பருப்பு ஊறி வந்துடும். நல்லா பொழுன்னு இருக்கும். பொழுன்னு இருக்கிற அரிசியும் பருப்பையும் ஒரு குக்கரில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. சிம்ல அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அரிசியும் பருப்பு நல்லா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா செட் பண்ணுறேன். ஆறுனதுக்கப்புறம் ஈரமில்லாத மிக்சர் ஜாரில் நம்ம சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ரவை பக்குவத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ குக்கரில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தக்கன பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையுமே சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் அளவு அரிசி பருப்பு எடுத்திருந்தேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு தண்ணி எல்லாமே கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்திங்கன்னா கட்டி விழுந்துடும். சிம்மில் வச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு கட்டி இல்லாமல் இருக்குங்க. சிம்மில் வச்சு சேர்க்கும்போது இந்த கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா இந்த அளவுக்கு திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் தம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா போதுங்க. சூப்பராக பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக ரேஷன் அரிசி பருப்பையும் வச்சு ஒரு சூப்பரான அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நெய்யில் வறுத்த முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக பார்த்திங்கன்னா ஆவி பறக்க ரேஷன் அரிசி பருப்பு உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 4வதாக பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிடக்கூடிய டிஃபன் மிகச்சிறந்த உணவுனா அது இட்லி தான். அந்த இட்லி நல்லா சாஃப்டாகவும் மல்லிகைப்பூ மாதிரி நல்லா பந்து போல் இருக்கிறதுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசியில் இந்த அளவை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா இட்லி சாஃப்டாக மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். வாங்க எப்படி பண்ணேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இல்லைங்க, நான் இப்போ ரேஷன் புழுங்கல் அரிசியில் தான் அளவுகள் சொல்கிறேன். 5 டம்ளர் அளவு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் அளவு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. ரேஷன் புழுங்கல் அரிசி எந்த அளவுக்கு பழுப்பு கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு வர்றதுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரேஷன் அரிசியில் பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டு நல்லா உரசி நல்லா அழுத்தம் கொடுத்து கழுவிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி இது 6 மணி நேரம் அரிசி ஊறட்டும். எந்த டம்ளரால் பார்த்திங்கன்னா அரிசி அளந்தமோ அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவு உளுந்து 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம். இந்த உளுந்தும் வெந்தயத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊறினா போதும். அரிசி ஊற வச்சு ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊற வச்சா போதும். உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊறிடுச்சு. கிரைண்டரில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம்.
அரிசி சேர்க்கலையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்க்காம உளுந்தம்பருப்போ அரிசியோ சேர்க்கையில் அப்பப்போ கிரைண்டர் நின்று ஓடும். அந்த மாதிரி நின்று ஓடையில் சீக்கிரமே கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடும். உளுந்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆட்டிடுச்சு, நல்லா பொங்கி ஆட்டியாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் தோண்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா ரவை பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் நெருன்னு தான் அரைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இட்லிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ ரெண்டையுமே ஒரு பாத்திரத்தில் மொத்தமாக அரிசி மாவையும் உளுந்து மாவையும் தோண்டி எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துட்டுக்கிறேன். சேர்த்துட்டு கைட்டையே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கைட்டை பிசையும் போது தான் உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து சீக்கிரமே பார்த்திங்கன்னா பொங்கி வரும். இப்போ நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சாச்சு. ஒரு 6 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா பொங்கி வந்திருக்குது மாவு. இப்போ கரண்டியால் நல்லா பார்த்திங்கன்னா அடித்து கொடுத்துட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா வெள்ளைன்னு இருக்குது பாருங்கள் மாவு. இதில் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வர்றதுக்காண்டி ஜவ்வரிசியோ அவளோ வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. வெறும் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு லேசாக தண்ணி தெளிச்சிட்டு கைகளால் பார்த்திங்கன்னா நல்லா குத்தி எடுத்து பார்த்திங்கன்னா போதும். கையில் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிடலாங்க. தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். லேசாக பார்த்திங்கன்னா துணி மேலே தண்ணி தெளிச்சுட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் இட்லி துணியில் இட்லி ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இட்லி நல்லா பளிச்சுன்னு இருக்குது. 5ஆவதாக பார்த்திங்கன்னா சூப்பரான பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச காலையில் டிஃபன் இடியாப்பம். இந்த இடியாப்பத்துக்கு 1 பைசா கூட செலவு செய்ய வேணாம். ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு அட்டகாசமாக பண்ணிடலாங்க. வாங்க எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நான் 2 டம்ளர் அளவு ரேஷன் அரிசி எடுத்துட்டுக்கிறேன். ரேஷன் அரிசி பாருங்கள் நல்லா பழுப்பு கலரில் இருக்கும். இதை நம்ம நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 2-3 தடவை கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கல்லுப்பு இந்த அரிசியும் கலந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நல்லா பார்த்திங்கன்னா அரிசி நல்லா பளிச்சுன்னு வெள்ளை கலரில் வந்துடுங்க. இப்போ நல்லா அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்தாச்சு. ரேஷன் அரிசி இப்போ பாருங்கள் எப்படி நல்லா பளிச்சுன்னு வெள்ளை கலரில் இருக்குதுன்னு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. மூடி போட்டு மூடிட்டு இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இதை இன்னொரு தடவை பார்த்திங்கன்னா இந்த ஊறின தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசியை கழுவி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நிறைய அரிசி எடுத்துருந்தீங்கன்னா கிரைண்டரில் கூட சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. மையாக அரைச்சதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோமோ அதே பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மாவை ஊற்றிக்கலாங்க. மாவை ஊற்றிட்டு இதில் மிக்ஸி ஜாரில் அலசின தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அலசி நம்ம ஊற்றிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா மாவு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா மாவு சுருண்டு கம்மியாக வந்துடும். அதனால் கம்மியான அளவே உப்பு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்ணி இருந்த பாத்திரத்தை பார்த்திங்கன்னா அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடி பிடிச்சிடாத அளவுக்கு பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா கட்டி விழுக ஆரம்பிச்சிச்சு. பார்த்தாலே தெரியும். இது நல்லா பார்த்திங்கன்னா இன்னும் வேக வச்சு குக் பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துட்டா போதும். நல்லா பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரும். நான் 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. வதக்கி ஒரு 10 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. இன்னும் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்லே வச்சு இந்த மாதிரி மாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா பாத்திரத்தில் ஒட்டலை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதுங்க. மாவு ரெடி ஆகிடும். நம்ம வேக வச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ பிசைய முடியாது, பிணைய முடியாது. அதனால் மூடி போட்டு மூடிட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ நம்ம பிசைஞ்சு கொடுக்கல கட்டி இல்லாமல் நல்லா இடியாப்பம் பார்த்திங்கன்னா புளியறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம இடியாப்ப குழலில் இந்த மாவை சேர்த்துட்டு இட்லி தட்டில் இப்போ இடியாப்பத்தை நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாங்க.
இது பார்த்திங்கன்னா சந்தகைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தனியாக புளியறதுக்கு மிஷினும் இருக்குது. அதில் கூட நீங்கள் புளிஞ்சிக்கலாம். ஆனால் நான் இடியாப்ப குழல்ல பார்த்திங்கன்னா புளிஞ்சு எடுத்துக்கிறேங்க. புளிஞ்சிட்டு இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ரெடியாக கொதிக்கிற அளவுக்கு வச்சுட்டு டக்குன்னு நம்ம 2 தட்டையும் புளிஞ்ச தட்டையும் மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி வேக வச்சாச்சு. ஸோ மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இடியாப்பம் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பத்தை நல்லா கையில் எடுத்து பார்த்து உருட்டினோன்னா நல்லா கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இடியாப்பம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இடியாப்பம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தட்டில் மாற்றிக்கலாங்க. துணியில் பார்த்திங்கன்னா லேசாக தண்ணி தெளிச்சிட்டு எடுத்திங்கன்னா போதும். இடியாப்பம் நல்லா ஒட்டாமல் சூப்பராக பூ போல் வதக்கி வேக வச்ச இடியாப்பம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதில் ₹1 கூட செலவில்லை. நான் சொன்னது பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்குகிற அரிசியில் இந்த மாதிரி டிஃபன் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு செலவே இருக்காது. ரேஷன் புழுங்கல் அரிசியை வேஸ்ட் பண்ணாமல் பூரி, புட்டு, இடியாப்பம், உப்புமா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் விதவிதமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.